குரல் கேட்போம் அவரின் சந்நிதியில் நிறைந்து வருவோம் கலந்து மகிழ்வோம் புதிய உலகம் நாம் காணுவோம் இணைந்து வருவோம் கலந்து மகிழ்வோம் புதிய உலகம் நாம் காணுவோம் இறைவன் குரல் கேட்போம் அவரின் சந்நிதியில் நிறைந்து வருவோம் கலந்து மகிழ்வோம் புதிய உலகம் நாம் காணுவோம் தாயின் வயிற்றில் தனக்கென தெரிந்தார் பெயரை சொல்லி இன்று நம்மை அழைத்தார் தாயின் வயிற்றில் தனக்கென தெரிந்தார் பெயரை சொல்லி இன்று நம்மை அழைத்தார் சிலுவை பலியில் தினமும் நினைத்து நெஞ்ச கோவிலில் நாம் தாங்குவோம் சிலுவை பலியை தினமும் நினைத்து நெஞ்ச கோவிலில் நாம் தாங்குவோம் உள்ளங்கள் ஒன்றாகும் இந்நாளிலே உறவு மலர்ந்திடும் எந்நாளுமே உள்ளங்கள் ஒன்றாகும் இந்நாளிலே உறவு மலர்ந்திடும் எந்நாளுமே இறைவன் அரசை அமைப்போம் அவர் சொல்வதெல்லாம் செய்ய கூறி வருவோம் இறைவன் குரல் கேட்போம் அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம் கலந்து மகிழ்வோம் புதிய உலகம் நாம் காணுவோம் உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் பிறப்பு பெருவிழாவின் 2ஆம் நாள் திருப்பலி கொண்டாட்டத்திற்கு உங்களை அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நற்கருணையும் அன்னை மரியாவும் என்கிற தலைப்பில் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். தூய ஆவியால் அருள் பொழிவு பெற்ற குருவானவர் திருப்பலியில் இறையரின் துணையோடு கிறிஸ்துவின் புனித வார்த்தைகளை உச்சரித்து அவர் உடலையும் இரத்தத்தையும் நற்கருணையாய் நமக்கு பெற்றுத்தந்து நம் வாழ்வில் இறை பிரசன்னத்தை கொணர்வது போல அருள்மிக பெற்ற அன்னை மரியா இறை திட்டத்திற்கு தன்னை அர்ப்பணித்ததன் வழியாக தூய ஆவியின் துணையினால் வார்த்தையாம் இறைவனை மண்ணின் மனுரை ஏற்று பிறக்க காரணமானார். இவ்வாறு அன்னை மரியா கிறிஸ்துவின் தூய உடலை நமது தூய உடலில் தாங்கி நிற்கும் நற்கருணை பேழையாய் விளங்குகின்றாள். தொடர்ந்து நம்மை கிறிஸ்துவின் பால் ஈர்க்கும் பேரழகு நிறைந்த அருள்நிறை தூய ஆலயமாக திகழ்கின்றாள். அன்னையின் அன்பில் நிறைந்து இறையருள் வளர்கின்ற நாம் கிறிஸ்துவை தாங்கி நிற்கும் ஆலயங்களாக மாறிட சீர்திருத்தத்தில் வளர்ந்திட இறையருள் வேண்டி இத்திருப்பலியில் மன்றாடுவோம். மேலும் இன்றைய திருவழிபாட்டினை புனித விண்ணேற்பண்ணை பாடற்குழுவினர்கள் நிறைவாக ஆசிரிக்க வேண்டியும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். மேலும் தெய்வீக பள்ளியிலே சாம் தன்னுடைய 2ஆம் ஆண்டு பிறந்த நாளை சிறப்பிக்கின்றார்கள். இறைவன் இந்த பிறந்தநாள் விழாவை காணக்கூடிய நபரை நிறைவாக ஆசீர்வதித்தருளும்படியாக அன்னையின் வழியாக ஜெபிக்கின்றோம். விக்டர் ஜான் மகிமை ராணி திருமண நாள் நன்றியர்களாக கொடுத்து இதுவரை அன்னை மரியாளுடைய தரிசனத்தை குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமை அன்பு சமாதானத்தை பிரமாணிக்கத்தின் மேன்மையை உணர்ந்தவர்களாக இறைவனுக்கு நன்றியாக வகுப்புகள் ஜெபிக்கிறார்கள்.
ஆண்டு செல்வராஜ், லதா ஃப்ளோரா மற்றும் நிகிதா ஷாக்கினா குடும்பத்தினர் ஆரோக்கிய அன்னைக்கு நன்றி திருப்பலியாக மற்றும் கருத்துக்கள் நிறைவேற்றி இப்பலியிலே நன்றியுடத்தோடு ஜெபிக்கிறார்கள். மேலும் மணி வாழ்ந்து கிடந்ததை நோக்கி பயணிக்கக்கூடிய ஆன்மாக்களாகிய சௌரியப்பா, அன்னம்மாள், பாப்பம்மாள், சுந்தர்ராஜ், ஜெயமேரி இவர்களை ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும் அருட்தந்தை அந்தையா சாமி, அருட்சகோதரி விக்டோரியா, அருட்சகோதரி நெகில்டா, அருட்சகோதரி புஷ்பா, அருட்சகோதரி பீட்டர் இவர்களின் ஆன்ம இலைப்பாட்சிக்காக வேண்டி இப்பலியிலே ஒப்பு கொடுத்து நாம் உருக்கவோடு மன்றாடுவோம். மேலும் ஜோஷி சேனா என்பவரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும் தர்ம ஜெயராஜ், ஜெமிமா பிரியாராணி, தர்மந்தையா, ராஜமால், இக்னேஷியஸ் நவீன் என்பவரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும் காலை கொண்டையா, காலைக்கு தெரியம்மாள், மாதா சரளப்பன், டி.ஆர். செல்வராஜ், ரூட்மன் ராஜ் ஆறும் நினையாத ஆன்மாக்கள், உத்தரிகிற சிறந்த ஆன்மாக்களுக்காக வேண்டியும் இப்பலியிலே மன்றாடுவோம். அருட்சகோதரி ஆரோக்கிய மேரியவரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காக வேண்டி இப்பலியிலே சிறப்பான விதத்திலே நாம் மன்றாடுவோம். செய்த அனைத்து பாவங்களை மன்னித்து இடத்தினுடைய பேரின்பத்தில் என்னாலும் நித்திரை பாட்சி அருளபடியாக வேண்டி இப்பலியிலே இணைந்து நாம் அனைவருடைய ஆசீர்வாதத்திற்காக மன்றாடுவோம். இத்தூய மறை நிகழ்வுகளை தகுதியுடன் கொண்டாடும் பொருட்டு நம்முடைய குற்றங்கள், பலவீனங்கள், பாவங்கள் அனைத்திற்காக வேண்டி மனம் வருந்தி அன்னையின் வழியாக இறை ஆசிரை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லா இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் இலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 1-8 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்களிடையே பரத்தமை உண்டென கேள்விப்படுகிறேன். ஒருவன் தன் தந்தையின் மறுமனைவியை வைத்து கொண்டிருக்கிறானாம். இத்தகைய பரத்தமை பிற இனத்தாரிடையே கூட காணப்படவில்லை. இதை அறிந்தும் நீங்கள் இருமாப்புடன் இருப்பது எப்படி? துயரமடைந்திருக்க வேண்டாமா? இப்படி செய்தவனை உங்கள் நடுவில் இருந்து தள்ளி வைத்திருக்க வேண்டாமா? நான் உடலால் உங்களோடு இல்லாவிடினும் உள்ளத்தால் உங்களோடு இருக்கிறேன்.
நான் உங்களோடு இருப்பதாக எண்ணி அச்செயலை செய்தவனுக்கு ஏற்கனவே தீர்ப்பு அளித்து விட்டேன். நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நீங்கள் கூடி வரும்போது நானும் உள்ளத்தால் உங்களோடு இருப்பேன். அப்பொழுது நம் ஆண்டவர் இயேசுவின் வல்லமையோடு அத்தகையவனை சாத்தானிடம் ஒப்புவிக்க வேண்டும். அவனது உடல் அழிவுற்றாலும் ஆண்டவரின் நாளில் அவன் மீட்படைவதற்காக இவ்வாறு செய்வோம். நீங்கள் பெருமை பாராட்டுவது நல்லதல்ல. சிறிதளவு புளிப்பு மாவு பிசைந்த மாவு முழுவதையும் புளிக்க வைக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதா? எனவே புளிப்பு சத்துள்ள பழைய மாவை தூக்கி எறிந்து விடுங்கள். அப்பொழுது நீங்கள் புதியதாய் பிசைந்த மாவாய் இருப்பீர்கள். உண்மையில் நீங்கள் புளிப்பற்ற மாவாய்த்தான் இருக்கிறீர்கள். ஏனெனில் நம் பாஸ்கா ஆளாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார். ஆகையால் பழைய புளிப்பு மாவை தவிர்க்க வேண்டும். தீமை பரத்தமை போன்ற புளிப்பு மாவோடு அல்ல, மாறாக நேர்மை உண்மை போன்ற புளிப்பற்ற அப்பத்தோடு பாஸ்காவை கொண்டாடுவோமாக. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
காதுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கு அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதற்பின் மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டிலிருந்து ஒருவருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் இடம் வர நான் யார்? உன் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றிலுள்ள குழந்தை பேருவதையால் துள்ளிற்று. ஆண்டவர் நமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பியே நீர் பேர் பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, மரியாவும் நற்கருணையும் என்ற ஒரு மகிழ்ச்சி நிலையை இதே நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருமணத்தை இழுத்து வந்த மணமகளிடம் பங்கு தந்தை ஒரு கேள்வியை கேட்கின்றார். நற்கருணை இருப்பது யார் என்று கேட்டதற்கு அவர் பதுவை புனித அந்தோனியார் என்றார். அவர் பங்குசாமியார் யார் கூப்பிட்டுருப்பார்? பங்குசாமியார் யார் கூப்பிட்டுருப்பாரு? அவங்க அப்பா கூப்பிட்டு, அவங்க அப்பா கூப்பிட்டு, என்னங்க உங்க பையன் எப்படி சொல்றான்? என்ன சொன்னான்? நற்கருணைக்கு பதுவை புனித அந்தோனியார் என்றா சொல்றான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம பங்குசாமியார் அந்தோனியாருடைய பக்து இருந்தாலும் அதை அப்பா என்ன சொல்றாரு? அப்பா உடனே சொல்றாரு, இந்த அறிவு கட்ட முந்தம் நற்கருணையில நற்கருணையில வந்து பதுவை புனித அந்தோனியார் சகாயமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்ப நற்கருணையில யார் இருக்கிறா? இன்னைக்கு நற்கருணையில யார் இருக்கிறா? அன்னை மரியா. அப்ப சகாயமாக யாரு? சகாயமாக யாரு? உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டதுக்கு ஓங்கி கடந்து தப்பு ஆரம்பிச்சார். அப்ப அப்பாவுடைய நிலை எப்படி என்றால் மகன் நிலை எப்படி இருக்கும்? ஒரு அப்பாவுடைய நிலை எப்படி இருந்துச்சுன்னா பையனுடைய நிலை எப்படி இருக்கும்? அப்ப எல்லாம் வல்ல இறைவனுக்கு தாயாகவும் அவருக்கு ஒரு மகனாகவும் நம்ம எல்லாருக்கும் ஒரு தாயாக இருக்கின்ற நிலை யார் நற்கருணை என்று பார்த்தோம் சொன்னால் இறைமகன் இயேசுவை உண்மையாக நம்முடைய இதய குடிலில் மனக்குடிலில் எவ்வாறு வைத்து வளர வைத்து வாழ வைத்து எவ்வாறு அவருடைய அனுபவத்தை பார்க்கின்றோமோ அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு தாயாக மகனாக பிள்ளைகளாக எல்லாருக்கும் ஒரு தாயாக இருக்க முடியும். இதைத்தான் பழமொழியாக சொல்வார்கள், காலம் சென்ற இடமெல்லாம் எவ்வாறு நாம் நம்முடைய அன்னையோடு இணைந்து செல்கின்ற பொழுது அந்த இணைந்து செல்லுதல் எவ்வாறு நற்கருணையோடு ஒரு முழுமையான ஒரு பங்கை தருகிறது என்பதை இந்த நாளிலே
இந்த நற்கருணை அருட்சாதனம் எவ்வாறு மற்ற அருட்சாதனங்களை வேறுபட்ட நிலையிலும் மற்ற அருட்சாதனங்கள் எவ்வாறு நாம் பெறக்கூடிய இந்த திருமுழுக்கு, இந்த பாவ மன்னிப்பு, நோயில் பூசுதல், குருத்துவம் இவைகள் இந்த நேரத்தில் எவ்வாறு ஒரு வசீகரமாக ஏற்படுத்தக்கூடிய இந்த திருவருட்சாதனத்தில் வச்சிருக்கின்ற பொழுது அருள் எவ்வாறு இருக்கிறது சொன்னால் நற்கருணையில் உன்னதமான முறையில் எவ்வாறு எப்பொழுதும் இறை பிரசனத்தை நிரந்தரமாக்கக்கூடியதாக எவ்வாறு இருக்கிறது என்பதை இன்றைய நாளிலே நமக்கு சிந்திப்பதற்கு இந்த நற்கருணை என்பது திருச்சபையின் ஒரு ஆதாரமாகவும், திருச்சபையின் ஒரு ஊற்றாகவும், திருச்சபையின் ஒரு மையமாகவும் எவ்வாறு நற்கருணையின் உண்மையாகவே கிறிஸ்து இருக்கிறார், உண்மையாகவே ஆண்டவரோடு நாமும் இருக்கிறோம். இந்த திருச்சபையில் ஆட்சி புரியக்கூடிய அளவிற்கு எவ்வாறு தாய்த்து அவையோடு இந்த நற்கருணையில் நாம் தளபதித்திருக்கிறோம் என்பதை இந்த நாளிலே சுட்டி காட்டுகிறது. ஆகவே இவ்வாறு அன்னை மரியாள் போன்று ஆண்டவரை தமது உடலில் வைத்து எவ்வாறு வளர்த்து ஆளாக்கி அந்த உலகம் எவ்வாறு வாழ தம்மையை தகுதியாக்கி கொண்டிருக்கின்றதோ, அர்ப்பணமாக்கி இருக்கின்றதோ, அத்தகைய அர்ப்பணிப்போடு எவ்வாறு அவருடைய கருவிகளாக நாம் வாழ்ந்தாலே நாமும் அன்னை மரியினுடைய அன்பு பிள்ளைகளாக, அன்பு சகோதரிகளாக இருந்து அகமகிழ்ந்து ஆர்வரித்து ஆண்டவருடைய அற்புத செயல்களை எடுத்து கூறக்கூடிய முடியக்கூடிய அந்த சக்தியை எவ்வாறு நற்கருணையும் அன்னை மரியாளும் எவ்வாறு ஒன்றித்திருப்பதை அனுபவத்தை பெற்றிருக்கக்கூடிய இறை அனுபவம் எவ்வாறு இயேசு அனுபவம் என்று நாம் அடைகிறோம் என்பதை, இந்த அனுபவத்தை பெற்ற ஒவ்வொருவருமே இறைவனின் உண்மையான ஒரு உருவை, இறைவனின் உண்மையான உடலை, இறைவனின் இரத்தத்தை தனது உடலில் வாங்கியவர் அன்னை மரியாள் என்பதை உணர்ந்தவர்களாக. எனவேதான் நற்கருணையின் முதல் அனுபவத்தை பெற்றவர் புனித கன்னி மரியாள் என்று கூற முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆகவே இந்த தூய ஆவியின் நிழலால் இறைவனை தாங்கிய மரியாள் அகமகிழ்ந்து அக்களித்து தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற பழமொழிக்கு ஏற்றவாறு எவ்வாறு மலைநாடு சென்று அவருடைய பிரசன்னத்தை மக்களுக்கு வெளிக்கொணரக்கூடியவராக இருந்திருக்கிறார். ஆகவே நாம் பெற்ற இன்பமாக மையமாக இருந்தாலும் இறை அனுபவத்தை, இறைவனுடைய உள்ளத்தை நாம் புரிந்து கொண்டு அந்த நற்கருணையில் இருக்கக்கூடிய ஆண்டவரை உள்வாங்கி அதன்படி வாழ்ந்திட இறை ஆசிரியை நாம் பெற்றிடுவோம். ஆமென். நம்முடைய விண்ணப்பங்களை தாயிடம் எடுத்து கூறுகின்ற பொழுது நிச்சயமாக நற்கருணையினாலும் அன்னை மரியின் உறுதுணையாக இருந்து இறை ஆசிரியை தருவார் நம்பிக்கையை ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, எங்களை உமது இறையாட்சியின் மக்களாக வாழ வழி நடத்துவதற்காக நீர் தேர்ந்து கொண்டுள்ள திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர் ஆகியோரை நிறைவாக ஆசிர்வதித்தருளும். அன்னை மரியாவை போல கிறிஸ்துவின் ஒளியை நோக்கி அழைத்து செல்லும் கருவிகளாக அவர்கள் வாழ அருள் பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான எம் இறைவா, எங்கள் குடும்பங்கள் மற்றும் உற்றார் உறவினர்கள் அனைவரையும் ஆசிர்வதித்தருளும். குடும்பங்களில் அன்பும் சமாதானமும் ஒற்றுமையும் எந்நாளும் நிலைத்திருந்து உமது திருக்குடும்பத்தை போன்று இறை திட்டத்தின்படி வாழவும், பிறர் நலம் பேணும் அன்பு இறை சமூகங்களாக வாழவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லையில்லா அன்பினால் எங்களை வழிநடத்தும் எம் இறைவா, நோயினாலும் மனவேதனைகளாலும் அவதியுறுகின்ற ஒவ்வொருவரையும் உமது பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் அன்னையின் பரிந்துரையினால் அவர்கள் குணம் பெற்று நிறைவாக வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உடன் பயணிக்கும் எம் இறைவா, எம் ஊரில் வாழுகின்ற குழந்தைகள் மற்றும் இளையோர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நீர் அவர்களுக்கென வைத்திருக்கின்ற திட்டத்தை உணர்ந்தவர்களாக அனைத்து திறமைகளிலும் அறிவாற்றலிலும் வளர்ந்து உமது இறையாட்சியின் கருவிகளாக வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக அன்னையிடம் நம்முடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிப்போம். என்று வாழ்க்கை இல்லாமல் இறைவா, நம்ம ஒருவரையும் அன்னையின் வழியாக என்னாலும் கருப்பிடித்து வழிநடத்தி அனைத்து ஆசீர்வாதங்களையும் கேட்கிற ஒருவரையும் கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நாம் சாடுகின்றோம். ஆமென். என்னை உன்னிடம் தந்தேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா. என்னை உன்னிடம் தந்தேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா. இருப்பதெல்லாம் கொடுத்து விட்டேன், உன்னைப் போல் மாற்றிடுவாய். என்னை உன்னிடம் தந்தேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா. ஒருங்கிய உள்ளம் தருகின்றேன், நிறைவினை காண விரைகின்றேன். ஒருங்கிய உள்ளம் தருகின்றேன், நிறைவினை காண விரைகின்றேன். உன்னிடத்தில் சரணடைந்தேன், இனி எல்லாமும் நிறைவாகும். உன்னிடத்தில் சரணடைந்தேன், இனி எல்லாமும் நிறைவாகும். அதை உணர்ந்து கொண்டே நிறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலியெல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கைகளிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மனிதரான உம்முடைய திருமகனின் நிலையாக இருப்பாராக. கன்னிமரியாவின் திருமகனார் தம் தாயும் கன்னிமைக்கு வழிந்து, அதை புனிதமாக்கினார். அவரின் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கை நோக்கி ஏற்றதாய் இருக்கச் செய்வார். இங்கு ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தந்தை என்றும் எல்லாம் வல்ல இறைவா,
உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த முயற்சிக்கின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபடவாக. அவர் பாடுபடுவதற்கு கணித்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்றுண்ணுங்கள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வுதலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இடத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமறையில் உமக்கு ஊழியத்துடைய தகுந்தவர்கள் இணைந்து ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும்
விண்ணுலகிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தும் விடுதலைகளை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கழிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி ஒரு திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை முற்றிலும் அளித்தருள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றனர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அவையை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகத்தினுடைய பாவங்கள் குற்றங்களிடம் கவலைகள் துன்பங்கள் அடித்து போகக்கூடியவர். அன்னைவரின் பிறப்பு பெருவிழாவின் வழியாக ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வாழ அழைப்பு தரக்கூடியவர். செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்று நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை காப்பதற்கு. ஆமென். உன்னோடு நான் இருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட
குடிக்கொள்ள வேண்டும் உன் அன்பில் நான் உறவாட வேண்டும் உன்னோடு நான். என் பாவத்தை மன்னிக்க வருவார் என் உளமதிலே அமைதியை தருவார். என் பாவத்தை மன்னிக்க வருவார் என் உளமதிலே அமைதியை தருவார். என் இதயத்திலே வாழ்ந்திட வருவார் என் இதயத்திலே வாழ்ந்திட வருவார் என் வீட்டுக்கு மீட்பினை தருவார். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும் உன் வீட்டில் நான் குடிக்கொள்ள வேண்டும் உன் அன்பில் நான் உறவாட வேண்டும் உன்னோடு நான். தவிர்க்க முடியாத காரணத்தினால் நாம் பங்கு தந்தை இவ்விடம் வர இயலாததால் இம்மறை நிகழ்வு அனைத்தையும் நல்முறையில் நமக்கு நிகழ்த்தி கொடுத்த தந்தைக்கு நன்றி கூறும் பொறுப்பை ஏற்று இவ்வண்ணம் நிற்கின்றேன். பவர் கட்டாக இருந்தாலும் தன்னுடைய கர்ச்சிக்கும் குரல் வளத்தாலும் இனிமை மிகு குரல் வளத்தாலும் மறை நிகழ்வினையும் இனிய பாடல்களையும் பாடி நம்மை இறை சிந்தனைக்கும் இறை ஆசிரியையும் பெற்றுத்தர வல்லவர் நம் தந்தை என்பதனை அறிந்த நாம் நம் பங்கு தந்தைக்கு எப்போதும் அவர் அழைத்த போதிலும் அவருக்கு பக்கபலமாக இருந்து அனைத்து உதவிகளையும் செய்கின்றவர் தந்தை அற்புதராஜ். இதை நீங்கள் அனைவரும் அறிந்தவர்களே. அவ்வண்ணமே அவருக்கு இந்நிகழ்வினை நல்முறையில் நிகழ்த்தி கொடுத்த தந்தை அற்புதராஜ் அவர்களுக்கு பரிசு பொருளினையும் அவர்களை பாராட்டி பொன்னாடையும் போர்த்தி நம் மீது நமக்கு இப்போது எல்லாவற்றையும் நல்முறையில் நிகழ்வினை நிகழ்த்தி கொடுத்த தந்தைக்கு நன்றி கூறுகின்றேன். மேலும் இன்றைய விழாவினை நல்முறையில் சிறப்பித்த பாடற் குழுவினருக்கு நம் நன்றியினை பங்கு பேரவை, பங்கு தந்தை, பங்கு மக்கள் அனைவர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக எப்போதும் திருப்பலி நிகழ்விற்கும் மற்ற வகையிலும் உதவி செய்கின்ற எம் பாத்திமா அருட் சகோதரிகளுக்கு எம் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் அனைத்திலும் பக்கத்துணையாக இருந்து உதவி புரிகின்ற சகோதரர் ரபேல், சகோதரர் ஜேம்ஸ் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருப்பலிக்கு அனைத்து வகையிலும் பங்கு தந்தையோடு துணை புரிகின்ற பீட சிறார்கள், பீட பூக்கள் ஆகிய நம் குழந்தைகளுக்கும் இந்நேரத்திலே நம் அனைவர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒலி அமைத்து கொடுத்த மணி சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றியை தெரிவிக்கின்றேன். விடுதலை
ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித கன்னிமரியாவின் தாய்மை பேச்சு வழியாக மனித இனத்தை கனிவிளக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. ஆமென். வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் இங்கும் உணர்வீர்களாக. ஆமென். இறை கொற்றுதலோடு கூடியிருக்கும் எங்கள் நல் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்துச் செல்வீர்களாக. ஆமென். அப்பொழுது இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆசிரியர் பெற்ற உங்களை சமூகங்களாக வாழ்ந்து சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. நான் ஏற்கனவே அறிவித்தபடி தந்தையவர்களுக்கு மிக்க நன்றி. கரங்களை தட்டி நம்முடைய நன்றிகளை மீண்டுமாய் தெரிவித்துக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, நாளை மாலை 6 மணிக்கு ஜெபமாலையோடு நாம் ஆரம்பிக்கிறோம். புதிய குருவை வரவேற்கும் நிகழ்வு. அதனைத் தொடர்ந்து நாம் தேர் பவனி வருவோம். அதனைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலி நடைபெறும். நாளை நம்முடைய புதிய குரு அருட்பணி ரொனால்டோ அவர்கள் நிறைவேற்றுகிறார். நேரத்தோடு கலந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். திருப்பலி முடிந்த பிறகு அருள் உணவு வழங்கப்படும். தேநீர் தயாராக இருக்கிறது. தேநீர் அருந்திவிட்டு செல்லும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். ஓடத்திலே வீற்றிருக்கும் தாய்மரியே, வரும் துன்பலை சூழ்ந்து என்னில் மோதுதம்மா. உள்ளத்திலே வேதனையில் வாடுகிறேன். தள்ளி என்னை கரை சேர்க்க தந்தை தாரும் அம்மா. நிலா ஓடத்திலே வீற்றிருக்கும் தாய்மரியே, தந்தை என்றும் உறவு சொல்லி வந்தவர்கள், அன்பு மொழி பேசி என்னை பயன்படுத்தி கொண்டவர்கள். தவிக்க விட்டு என்னை மறந்து போகும்போது என்ற உறவிலே மறுமறந்தை தாரும் அம்மா. நிலா ஓடத்திலே வீற்றிருக்கும் தாய்மரியே,
கோவிலிலே குடியிருப்பாய் என்று நான் நம்பி வந்து வழியிலே காவல் நின்றாய் வழி நெடுக நடந்து வந்தோம் பாயிலே படுத்திருந்தேன் பக்கத்திலே அமர்ந்திருந்தாய் தாய் என்று கரத்தை தாரும் நிலா